ஒரு கோஸ்ட் மனுஷங்க மூலமாவோ இல்லை டிவி மூலமாவோ இல்லை மொபைல் ஃபோன் மூலமாவோ கம்யூனிகேட் பண்ண ட்ரை பண்ணி பார்த்துப்பீங்க. பட் படத்தையும் மிஞ்சி பிரெட்டை டோஸ்ட் பண்ணுறது யூஸ் பண்ணுற டோஸ்டர் மூலமாக கம்யூனிகேட் பண்ண ட்ரை பண்ணியிருக்குன்னு சொன்னால் நம்புவீங்களா? இங்கிலாந்து 2018 நடந்த சம்பவம் தான் இது. அங்கே உள்ள ஒரு ஃபேமிலியில் வந்து சுமூகமாக சந்தோஷமாக போயிட்டு இருக்கு. அப்படிங்கிற சமயத்தில் அவங்க வீட்டில் உள்ள நார்மலான டோஸ்டர் ஒரு சம்பவத்தை பண்ணுது. கிச்சனில் யாருமே இல்லாட்டியும் தானாகவே ஆன் ஆகிறது, தானாகவே ஆஃப் ஆகிறது. அதே ஒரு பிரெட்டை வந்து டோஸ்ட் பண்ணுறதுக்கு உள்ளே வச்சோன்னா அன்எக்ஸ்பெக்டட் டைம், அதுக்குன்னு ஒரு டைம் இருக்கும். அந்த டயத்தில் டோஸ்ட் ஆகாமல் அதுவாகவே ஒரு டோஸ்ட் ஆகி எஜெக்ட் ஆகுறது. அதே மாதிரி இந்த டோஸ்ட் ஆகிற பிரெட்ல வந்து ஸ்டேஞ்சான பேட்டர்ன், சிம்பிள்ஸ் இந்த மாதிரிலாம் பர்ன் பண்ணி ஒரு அச்சடிச்ச மாதிரி கொடுக்குறது. ஒரு டோஸ்ட்லேருந்து என்ன மாதிரிலாம் சவுண்டு வரக்கூடாதோ அந்த மாதிரியான லைக் ஹம்மிங், விசிலிங் இந்த மாதிரியான சவுண்ட்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கு. இதனாலே அந்த ஃபேமிலி பயந்துக்கிட்டு பேரநார்மல் இன்வெஸ்டிகேட்டர்ஸை கூப்பிடுறாங்க. அவங்க யாரும் கேட்டீங்கன்னா பேரநார்மல் ஆக்டிவிட்டி இருந்துச்சுன்னா அதை செக் பண்ணி பேரநார்மல் ஆக்டிவிட்டி இருக்கா அப்படின்னு பார்க்குறவங்க. எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு டெஸ்ட் பண்ணுறாங்க, தெர்மல் டெஸ்ட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட டெஸ்ட் பண்ணியும் அவங்களால சொல்ல முடியல ஏன் இப்படி ஆகுதுன்னு. இதுக்கு வெளில உள்ளவங்க வந்து சில பேர் அந்த டோஸ்டர்ல வந்து ஒரு எலக்ட்ரிக்கல் இஷ்யூ இருக்கலாம், அதனால இப்படி பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் சில பேர் வந்து அந்த ஃபேமிலி வந்து ஒரு அட்டென்ஷன் கெயின் பண்றதுக்காக இந்த மாதிரிலாம் பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. பட் அந்த டோஸ்டர் ஏன் இப்படி பண்ணுச்சு, ஏதாவது எலக்ட்ரிக்கல் இஷ்யூவா இருக்கலாமா, இல்லைன்னா அது ஏதாவது கம்யூனிகேட் பண்ண ட்ரை பண்ணிச்சா அப்படிங்கிறது கேள்விக்குறியா தான் இன்னும் இருக்கு.